திருஞான சம்பந்த பெருமானுடைய வழிமொழி திருப்பதிகம். இந்த 12 பாடல்கள்ல இந்த 12 பேர் இருக்கு பாருங்க. பிரமபுரம், வேணுபுரம், புகழி, வெங்குரு, தோணிபுரம், தராய், சிரபுரம், புறவம், சண்பை, காழி, கொச்சை, வயம், கழுமலம். முதல்ல பிரமபுரம். பிரமபுரத்துக்கு ஒரு சிறப்பெழுத்து. இந்த சிறப்பெழுத்தை எடுத்து தான் அந்த ஊர் பத்தி சொல்லுகிற பொழுது அந்த சிறப்பெழுத்தை அங்க வைக்கிறார். பாடலை அந்த ஊர் பற்றி சொல்லுகிற பொழுது அந்த சிறப்பெழுத்தை, அந்த ஒலியை அதனுடைய முக்கியமான ஒலியாக அதிலே வைக்கிறார். அப்படி அந்த ஒலி எங்கே இருக்கிறதுன்னு ஒரு சூஷபத்தை கொடுக்கிறார். இந்த 12 பேர்லயும் பாத்தீங்கன்னா எல்லா ஊர்களையும் 2வது எழுத்து இருக்க, அதுதான் சிறப்பு ஒலி. இப்ப பாட பாத்தீங்கன்னா பிரம்மபுரத்துக்கு ராணா தானே, அதனால ராணா எடுத்திருப்பார். அந்த ஒலி எடுத்துக்குவார். சூரர், உலகு, நரகள், பயில், தரணி, தல, முரணி, அவரண, மதில், அதுல ராணா. 2வது பாருங்க பேணுபுரம், சிறப்பு எழுத்து, சிறப்பு ஒலி நு. தானு மிகு ஆணி செய்குடு ஆணு வியர் பேணு மது காணும் அளவில். 3வது பாட்டு பாருங்களேன் புகழி, அதை காவெடுத்திருப்பார். பகலோளி செய் நகமணிகை முகை மலரே நிகழ் சரண அகவு முனிவர்க்கு. 4வது வெங்குரு, அந்த இங்க எடுத்துக்கிட்டார். அங்கன் மதின கங்கை நதி வெங்க நரவங்கள் தங்கும் எழில் தங்கும் இதழி. 5வது என்ன பாருங்க தோணி, நீ தானே சிறப்பு. ஆணி இயல்பு காண வனவான இயல்பேணி எதிர்ப்பான மழை சேர், எல்லாம் நீ நீ நீ. 6வது பாட்டு தராயில ராதா 2வது எழுத்து. நிராமய பராபர புராதன பராபு சிவராக அருள் என்று. 7வது பாட்டு சிரபுரம், எது 2வது அரணையுரு முரணர் பல மரணம் வரையரண மதிலார மலிபடைக்கரம், அதெல்லாம் ராவா வரும். 8வது பாட்டு புறவம், 2வது எழுத்து என்ன ர. அறமழிவு பெற உலகு தெருபுய் அவன் விரல் அழிய நிறுவி விரல்மா. அடுத்தது 9வதுல சண்பை, அந்த இன்னு பாருங்க. பின் பயில மண் பகிரி வன் பிரமன் என் பெரிய பண்படை கொள்மால், இன்னுதான் வரும். அந்த மெய் எழுத்துன்னு அந்த மெய் எழுத்து தான் வரும். 10வது பாட்டு பாருங்க காழி, ரீ தானே 2வது. பாழி உரைக்க வேழம் நிகர் பாழமணர் சூழும் உடலாளர் உணராய். 11 கொச்சை வயம் இச்சு. நச்சரவு கச்சன அசச்சு மதி உச்சியின் மேலச்சு ஒரு கையால் இச்சு. 12வது பாட்டு என்ன ரூதன. ஒழுகல் அரிது அழிகலியல் உழி உலகு பழி பெருகு வழியை நினைக்க. அப்ப அந்த ஊருக்கு அந்த மந்திர சொல்லு எது ர நு க இங் நீ ரா ர ர இன் ழி இச் ரு. அது 2வது ஒலி தான் அதனுடைய சாரம். அது சாமி எடுத்திருக்காரு. அந்த ஒலியவே முக்கிய ஒலியாகவும் அதை தாய் ஒலியாகவும் வைத்துக் கொண்டு அதற்கு மற்ற ஒலிகளையும் சேர்த்து ஒரு பாடலை அருளி செய்திருக்கார். அப்ப அந்த பாடல் அந்த ஒலிக்கு உரிய பாடல். அந்த ஒலி தான் மந்திர ஒலி. அந்த மந்திர ஒலிக்கு உரிய பாடலாக அதை அமைத்திருக்கிறார். ஆகையினாலே எழுத்துன்னு நீங்க இப்ப பாக்குறத விட ஒலியாக பார்க்கணும். அப்ப இந்த ஒலிகளை மையமாக வைத்து இந்த பாடல்களை எழுதியிருக்கார்.